நண்பர்களே, டிஎஸ் ஸ்டார்ட்ன்ற பகுதியில் இறங்கிட்டோம். ட்ரெயின் வெயிட் பண்ணிருக்கு. மழை பெஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். இது ஓபரஸ்லோட ஒரு பகுதி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்பவுமே ட்ரெயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நின்று பார்த்து தான் போவேன். தனி ஒரு பந்தம், ஒரு அலாதி பிரியம் எனக்கு. ஒரே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடில் போகணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மறை வரைக்கும் பார்த்துன்னு இருப்பேன். இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த என்வரான்மெண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக ஒரு செட்டப் இருக்குது பாருங்களா. பக்கத்தில் ரோடு இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட். நிறைய பேர் இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. கார் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஓகே, பட் கார் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த சப்வேவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து இந்த எல்லா ஸ்டேஷன்லையும் இந்தமாதிரி வச்சுருப்பாங்க உள்ளே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தமாரிலாம் நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் சின்ன ஊருன்றதுனால குட்டி சப்வே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து ஃபீல்ட்ஸ் இருக்குது, வயல்வெளிகள் இருக்குது. ரைட் சைடில் வந்து அந்த வில்லேஜ் இருக்குது, டவுன் இருக்குது. எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்கள். ப்ராப்பராக பார்த்து போகணும் நம்ம. அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் பஸ் கனெக்ஷன் நல்லா இருக்குங்க. உண்மையிலே இந்த ஊரில் பஸ் கனெக்ஷன் நல்லா இருக்குது. பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே இருக்குது. பட் என்னோடய ஊருக்கு போகிறதுக்கு வந்து நான் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரிஸ் வந்து யஷ்போன்ற ஊர்லாம் போவோம், மற்ற ஊர்லாம் போவோம். பட் எனக்கு வந்து ட்ரெயின் தான் பெட்டருங்க. ஒரு அழகான ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள். இது சூப்பராக இருக்குது பாருங்களா. அழகாக, அதாவது க்ரியேட்டிவிட்டி தாங்க இது எல்லாமே. ஏசுனது இப்படி தான் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு கேரண்டி இல்லை. பட் அந்த ஆர்டிஸ்டோட க்ரியேட்டிவிட்டி தான். அவருடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்கல்ப்சர் எல்லாமே இருக்கும். பாருங்கள், மழை கொஞ்சம் தீவிரமாக வருது. இப்போ நான் அந்த ஊரோட கண்ட்ரி சைடுக்கு போகிறேன். வயல்வெளிகள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கேன். நல்ல ஒரு அழகான ஒரு டெம்பரேச்சருங்க. எனக்கு மழை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். வெயில் பிடிக்கும், மழை பிடிக்கும், பனி எல்லாம் பிடிக்கும். மழையில் அனைத்து ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. அழகாக இருக்குது ஊர். அந்த விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன், இங்கே இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெம்பரேச்சர் எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் சரிங்க, இவங்க வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறதுலாம் பண்ணுவாங்க. தே won't simply ஸ்டாப். அதுக்கு விடலாம். எஸ் ரைஸ்ட் ஸ்டாப் டென் பாவ் வான்சிங் ஸ்டார்ட் எதிர்ப்பு ஆடு போட்டிருக்காங்க. எல்லா வீட்டோடும் சேர்த்து கார்டன் இருக்கிறதுனால நல்லா இருக்கு பாருங்க. அந்த கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக பொம்மைகள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த ஊரில் எப்படி எலெக்ஷனுக்கு வந்து நோட்டீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். போர்டு ஓபேகே ஃப்ரைய வேலர் மீன்ஸ் சுயேட்சையான ஒரு வேட்பாளர். ஸ்டெஃபன் பைட்லிஷ், ரெஸ்டிம்ம டெல்ஃபெர்னூட், ஸ்டெஃபன் மில்லர், செபாஸ்டின் ஸ்டெஃபான். ஒரே மாதிரி தான் இருக்குது பேர் பாருங்கள். யூலியா லிபவ், மரியோன் உங்கர், அலெக்சாண்டர் ஓமர், ஆரியா மட்டோஸ், மெலானி லவர் அண்ட் ஃப்ராங்க் கோத்தே. இந்த மாதிரி தான் இந்த ஊரில் வந்து எலெக்ஷனுக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம நாடு மாதிரி, நம்ம ஊர் மாதிரி ரொம்ப பெருசான போர்டில் வைக்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பொம்மை பாருங்கள், சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குங்க. சேவல் நினைக்கிறேன். இருக்குது, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஆர்டிஃபிஷியல் இல்லைங்க, நேச்சுரலுங்க, அழகாக இருக்குது. இந்த கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. வாவ். Schöne Garten. Oh ja, oh, sieht so aus. Genau, ja. ஒரு பாட்டி நிறைய போனாங்க, அவங்ககிட்ட அழகான கார்டன் சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. க்ரியேட்டிவிட்டிங்க, உண்மையிலே க்ரியேட்டிவிட்டி. நைட்டில் இன்னும் சூப்பராக நினைக்கிறேன் பாருங்கள். ஒரு எலும்பு கூட வச்சுருக்காருங்க, சும்மா பயமாக இருக்கும். டெராஸு, ஒரு பேர்டு. இது ஃபுட்டு நினைக்கிறேன், பேர்ட்ஸ்க்கு ஃபுட்டு சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்கள். சாரி, பேர்ட் ஃபுட்டு.
வா, இங்கே பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அழகாக கிரியேட்டிவ், குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்மையிலே அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேன்னு, கிரியேட்டிவிட்டி. பாருங்க, பேர்ட் ஹவுஸ் வச்சுருக்காரு. உண்மையிலே சூப்பருங்க. கீழே பாருங்க, கவலை. ஒரு வயசான தாத்தா, அது குழந்தை தாத்தான்னு தெரில, இந்த காலத்து மனுஷன் நினைக்கிறேன். கீழே பாருங்க, ட்ரீ கீழே நிறைய ஆந்தைகள் வச்சுருக்காங்க, பிளாக் கலர். வா, அமேசிங். டவுன்ஸ் மலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மேகமூட்டத்தோடு காணப்படுது. ரொம்ப அழகாக இருக்குங்க வந்து பார்க்குறதுக்கு. ஒரு சிற்றோடு இருக்குது பாருங்களா, அந்த சவுண்ட்லேயே வந்து ரொம்ப ஒரு இசை மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷுங்க. அந்த மழை தண்ணி அப்படியே வந்து வழியாக வருது. நல்ல ஒரு கிளைமேட்டுங்க. வீட்டிலே உட்காந்து எதுவும் பார்க்க போகிறதுங்க. நான் மேட்ச் பார்க்கலாம்னு நினச்சேன், வேர்ல்டு கப் மேட்ச் தானே. பட் இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட்டு வரியர் சொல்லிட்டு வந்து நான் பார்க்க ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹேரு, சுத்தமான காற்று, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு ஷார்ட் ட்ரிப் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டேங்க. ஏன்னா இந்த டேரக்ஷனில் ஒரு ட்ரெயின் தான் போகும், S5 மட்டும் தான் போகும். ஃப்ராங்க்ஃபர்ட் சூர்லேருந்து ஃப்ரீடிஷ்டோஃப்ன்ற ஊருக்கு போகும். அதனால் ஃப்ரீக்வன்சி எவ்ரி ½ இருந்தாலுமே வந்து நான் வெயிட் பண்ண விரும்பல. ஏன்னா என்னோடய பையன் வந்து டியூஷன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிருப்பான் டியூஷன் சென்டரில். அதனால் ரொம்ப ஒரு ஷார்ட் ட்ரிப்புங்க. ஒரு 1½ மணி நேரத்துலேயே ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் திரும்ப ரிட்டன் வரேன். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு டவுனுமே அழகாக இருக்கும், அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ வரும். தொடர்ந்து என் சேனலை எழுந்துருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தொடர்ந்து வீடியோவில் பதிவு பண்ணுறேன், என்னுடைய சேனலில் பதிவு பண்ணுறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்லாம். இது வந்து இப்போ தான் ரோட் லைன் தான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வெளியில் இருக்குது இந்த ஊர்லாம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அர்பன் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.